பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளும் வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவராக. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இங்கே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யார் அந்த தீர்க்கதரிசி என்றால் எலியா தீர்க்கதரிசி. அவர் ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது வானத்திலிருந்து அக்னியை இறக்கின தீர்க்கதரிசி, மழையை பெய்ய பண்ணின ஒரு தீர்க்கதரிசி, இப்படி பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் அவர் மூலமாக செய்தார். ஒரு தைரியமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. இருந்தாலும் அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். அப்போ நம்ம பார்க்குறோம், அவர் திரும்ப இதெல்லாமே இருந்தது, அப்பம் தண்ணீர் இதெல்லாமே இருந்தது. ஆனால் திரும்ப அவர் என்ன பண்ணார்? புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ஒரு சோர்வை இந்த வசனம் காட்டுகிறது என்றால், ஏசபேல் என்ன பண்ணுறாங்க? கொலை செய்ய வேண்டும், எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடும் போது, அப்போ நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனிதனாக இருக்கும் போது இது மாதிரி சில பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், ஆபத்துகள் இதெல்லாம் பயமுறுத்துகிற போது அந்த இடத்துல என்ன ஆகிறது? ஒரு சோர்வு காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது என்ன பண்ணுறாரு? ஒரு சூரச்செடியின் நிழலில் என்ன பண்ணுறாரு? அமர்ந்து அப்படியே போதும், இதுக்கப்புறம் என்னால் செல்ல முடியாது, இதுக்கப்புறம் நான் இந்த பாத்தில் ட்ராவல் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம எல்லாருமே நம்ம என்னதான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக என்னதான் நம்ம பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய வசனங்களை நன்றாக அறிந்த நபராக இருந்தாலும் சில வேளையில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்துக்குவேன், நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் பலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அது அந்த டைமில் நல்லா இருக்கும், ஒரு பலன் இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு விசுவாசம் இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகள் நம்மளால் அது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த சூழ்நிலை, சில பிரச்சனைகள், ஆபத்தான சூழ்நிலையில், இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வேர்லி, நம்ம ஒரு மண்ணான ஒரு மனுஷன், நமக்கு ஒரு எமோஷன் இருக்குது, நமக்கு ஒரு பெயின் இருக்குது, நமக்கு ஒரு சஃபரிங்ஸ் இருக்குது. அந்த டைமில் என்ன ஆயிடுறோம்? சூழ்நிலைகளை கண்டு அன்று எலியா எப்படி சூரியச்செடி நிழலே ரொம்ப வீக்காக தன்னை ஃபீல் பண்ணாரோ அதே போல் என்ன பண்ணுறாரு? அவர் ஃபீல் பண்ணி படுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அமர்ந்திருந்தார். அந்த இடத்துல தேவ தூதன் வந்து ஆகாரத்தை தருகிறாங்க. அந்த இடத்துல அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆகாரம், அவனுக்கென்று நம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கென்று தேவன் தருகின்ற அந்த வார்த்தை, நமக்கென்று வசனத்தை வாசிக்கும் போது தேவன் அருளை செய்கிறார். நம்முடைய பலவீன நேரங்களில், நம்முடைய போராட்ட நேரங்களிலே மற்றும் நம்முடைய சோதனைகள் நேரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை நாம் கேட்கிறோம் செய்திகள் வழியாக தியானிக்கும் போது, ஆனால் பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளும் போது அந்த வசனத்தையும் என்ன பண்ணுகிறது? அது மேற்கொண்டு விடுகிறது. அதனால் என்ன பண்ணுறோம்? அதெல்லாமே கேட்குறோம், சத்தியத்தை வாசிக்கிறோம், பைபிள் ரீட் பண்ணுறோம். ஆனால் இது மாதிரி போராட்டமான சூழ்நிலையிலே நாம் பலவீனர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் பலவீனத்தில் என்னுடைய கிருபை பூரணமாக விளங்கும். ஆண்டவர் மீண்டுமாக தன்னுடைய தூதனை கொண்டு அவர் பார்க்கிறோம் 7வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இதோட முடியலப்பா. உன் வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள், இந்த சூழ்நிலைகள் உன்னை அழித்து விட அல்ல. அந்த ஆகாரத்தை நீ புசித்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, தேவனுடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு, அவர் உனக்கு நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு, உன்னை எப்படிலாம் நான் வல்லமையாக பயன்படுத்தினேன், எப்படிலாம் இந்த நாள் வரைக்கும் உன்னை நடத்தினேன், எழுந்திரு. நமக்கு ஆகாரம் கொடுக்கப்படுவது ஏதென்றால், நமக்கு புசிக்க தண்ணீர் கொடுக்கப்படுவது ஏனென்றால் நாம் மீண்டுமாக எழுந்திருக்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடைய நிலைமைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய வேலையில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? போராட்டங்கள் வேலையிலே, பாடுகள் வேலையிலே நாம் என்னதான் பைபிள் தெரிஞ்சிருந்தாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக பல காரியங்கள் நாம் செய்தாலும், அந்த சோர்வு ஒரு மனிதனை தாக்கும் போது, அது யாராக வேணாலும் இருக்கலாம், அது ஒரு ஊழியனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் சோர்வை நாம் அந்த பாதையில் கடந்து செல்லும் போது
நாம் அனைவரும் பலவீனர்களாக பல வேளைகளை நாம் உணர்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரே, தேவன் உனக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆகாரம், தேவன் ஒரு வார்த்தையை, தேவன் ஒரு தண்ணீரை, தேவன் உனக்கு ஒரு சமாதானத்தை உனக்கு தருகிறார். இது நீ கேட்டு அறிந்து, இன்னும் நான் செல்ல வேண்டிய தூரம், என் பிரயாணம் வெகு தூரம், இந்த விசுவாச பாதையிலே இன்னும் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், இது முடிவல்ல என்று சொல்லி புது பலனை, அந்த ஆகாரத்தை உண்டு புது பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் நம்முடைய சோம்பல், அந்த ஒரு ஸ்டாக்னட்டாக இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த தூதன் மீண்டுமாக எழுந்திருக்க செய்தார். அதே போல் தம்முடைய பிள்ளைகள் மீண்டுமாக எழுந்திருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், சோதனைகள் நடுவே சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று அவர்கள் லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல தான் அவர் செய்தார். பிரயாணம் வெகு தூரம், உன்னை இடம் சூரச்செடி இந்த நிழல் இல்லை, நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பிரகாரங்களில் நீ நிற்கணும் என்று சொல்லி தேவன் எப்படி வல்லமையாக பயன்படுத்தினார். அவருடைய முடிவை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்று போராட்டங்கள் நடுவுகளே, சோதனைகள் நடுவே நீங்கள் பலவீனர்களாக ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் திகைத்து போயிருக்கீங்களா? வசனத்தை அறிந்திருந்தாலும், சத்தியங்களை கேட்டிருந்தாலும், ஏன் சப்பா என்று சொல்லி, போதும் ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போனவர்களுக்கு இந்த காலை வேளையில் இந்த வசனம் வருகிறது. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். லைஃப்பில் இன்னும் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்கிற காரியம், உங்களை கொண்டு செய்கிற காரியம் பெரிசாக இருக்கிறது. அது நமக்கு அறியாது. அதனால் பிரியமான சகோதர சகோதரியை, சோர்ந்து போகாதீங்க. வசனம் என்ற ஆகாரத்தை மீண்டுமாக நீங்கள் அதை புசித்து பலன் கொண்டு மீண்டுமாக நீங்கள் எழுந்திருங்கள். உங்களுடைய ஜீவியத்திலிருந்து எழுந்திருங்கள். விழுந்து போன இடத்துலேருந்து எழுந்திருங்க. ஆண்டவர், எங்கெல்லாம் நான் விழுந்து போனேன், எங்கெல்லாம் சோர்ந்து போனேன், எந்த இடத்துலலாம் நான் இன்னும் அனலற்ற ஒரு ஜீவம் வாழ்கின்றேன், ஆண்டவரே நீர் எனக்கு தருகின்ற அந்த வசனத்தை நான் பிடித்து ஒரு வாழ்க்கை உமக்கென்று வாழ நான் மீண்டுமாக அந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்துக்குள்ள நான் கடந்து விடுகிறேனப்பா என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருந்தால் ஒரு விஷயம் நீங்கள் தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், ஒரு நாள் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் மிகவும் அன்பான இயேசுவின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எலியா தீர்க்கதரிசி உமக்கென்று அரிய பெரிய காரியங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே எங்களைப் போல பாடுள்ள மனுஷனாக இருந்தார். ஆண்டவரே, சூரச்செடி நிழலிலே சோர்வுற்று இயேசுபேலுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கியிருந்தார். ஆண்டவரே, இந்த பயங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்பேற்பட்ட மனிதனையும் அதை தாக்கி ஆண்டவரே அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, அவனுடைய விஷனில், அவனுடைய திட்டத்தில், தேவன் அவனுக்கு நியமித்த திட்டத்தில் செல்ல முடியாதபடி சில தடைகள் அந்த இடத்துல இந்த சூழல்கள் நிமித்தமாக எங்கள் வாழ்க்கையில் கடந்து விடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஆகாரத்தை, நீர் எங்களுக்கு தருகின்ற வசனத்தை நாங்கள் பூசித்து பலன் அடைந்து ஆண்டவரே மீண்டுமாக நாங்கள் எழுந்திருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அப்படி நாங்கள் எழுந்து நாங்கள் செல்லும் போது நீர் எங்கள் காரியத்தை நீர் வாய்க்க செய்வீர். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற தகப்படு என்று சொல்லி பார்க்குறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் இந்த சோர்வு எங்களை அழித்து விடாதபடி உம்மில்ல புது பலன் கொண்டு, உம்முடைய வசனத்திலே புது பலன் கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலையில் ஒப்பு கொடுக்குற அனைவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.